ஆனால் இவங்க வீட்டில் நைட் ஆச்சுன்னா யாரோ குசு குசுன்னு அமைதியாக பேசுகிற சவுண்ட் கேட்டுருக்கு. அவங்களோட ஒய்ஃப் ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. அவங்க பொண்ணு மேலே நான் மேலே 2வது ஃப்ளோர்லேருந்து கத்துறான். இதை கேட்டோன்னே இவங்க அம்மா பதறி போய் அவளோட ரூமை திறக்கிறாங்க. ஒரு கருப்பு கலரில் பன்னி மாதிரியான உருவம், ரெட் கலர் கண்ணோட அவங்க பொண்ணை பார்த்து முறைச்சி நிற்கிறத அவங்க அம்மா பார்த்தோன்னே கன் எடுத்து தலையில் வச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சுட்டே கொலை பண்ணுறான். எங்கள் வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, அதுக்கு நாங்கள் ப்ரூஃபுமே வச்சுருக்கோம்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜை காமிச்சாங்க. 1975 வருஷம் டிசம்பர் ஜார்ஜ் கேத்லின் அப்படின்ற ஒரு கப்பல் யூஎஸ்ஏல வீடு வாங்கிட்டு அந்த வீட்டுக்கு கூடி போகிறாங்க. புதுசாக லைஃப் ஸ்டார்ட் பண்ணலான்றதுக்காக $80,000 கொடுத்து அந்த வீடை வாங்கியிருந்தாங்க. $80,000 அந்த வீடு வேர்த்தான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடு வேர்த் தான். எதனால்னா அந்த வீட்டில் 5 பெட்ரூம்ஸ், ஒரு ஸ்விம்மிங் பூல், ஒரு போட் ஹவுஸ் கூட இருந்திருக்கு. கம்மியான ரேட்டுக்கு அந்த வீடு கிடைக்குதுங்கும் போதே அவங்க யோசிச்சிருக்கலாம். அந்த வீட்டுக்கு போய் கொஞ்ச நாள்லையே செவுத்துலேருந்து அருவருப்பாக பச்சை கலரில் கொலன்னு இருக்க லிக்விட்ஸ் எல்லாம் கொட்ட ஆரம்பிச்சிருக்கு. நைட் ஆச்சுன்னா வினோதமான சத்தங்கள்லாம் கேட்க ஆரம்பிச்சிருக்கு. சில இடங்களுக்கு போகும்போது தாங்கவே முடியாத அளவுக்கு ஸ்மெல் அடிச்சிருக்கு. இது பத்தாதுன்னு சொல்லி ஒரு ரூமில் இருக்கும்போது சூடாக இருந்திருக்கு, இன்னொரு ரூமுக்கு போகும்போது சம்மந்தமே இல்லாமல் டெம்பரேச்சர் குளிர் அளவுக்கு மாறி இருக்கு. அந்த வீடு பழசாயிடுச்சுன்றதால அந்த வீட்டிலேருந்து ஸ்மெல் வந்திருக்கலாம். இதுவே சில பலகையெல்லாம் உடஞ்சிருக்குன்றதால அதுலேருந்து சவுண்ட் கூட வந்திருக்கலாம். ஆனால் இவங்க வீட்டில் நைட் ஆச்சுன்னா யாரோ குசு குசுன்னு அமைதியாக பேசுகிற சவுண்ட் கேட்டிருக்கு. இது இல்லாமல் அந்த வீட்டில் அவங்க தனியாக இருக்கும்போது யாரோ அவங்கள பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியான ஃபீலிங்ஸ் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. இதெல்லாம் அவங்க வீட்டில் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. நம்ம எப்படி புதுசாக வீடு வாங்கினதுக்கப்புறமா அந்த வீட்டில் பூஜை பண்ணுறோம், அதே மாதிரி இவங்களுமே ஒரு ஃபாதரை கூட்டிகிட்டு வந்து அந்த வீட்டை பிளஸ் பண்ணணும்னு ட்ரை பண்ணுறாங்க. அந்த ஃபாதர் 2வது ஃப்ளோரில் இருக்க பெட்ரூமுக்கு போய் ஹோலி வாட்டர் தெளிக்கிறார். அந்த தண்ணி தரையில் படுறதுக்கு முன்னாடியே இவரோட கன்னத்தில் ஒரு அறை விழுகுது. அதுக்கப்புறம் அவர் காதில் அப்படின்ற குரல் கேட்குது. ஃபாதர் அந்த வீட்டிலேருந்து தப்பிச்சு வந்ததுக்கப்புறமா அவருக்கு ஹெவியாக காய்ச்சல் வருது. அவர் கையிலேயுமே அதிகமாக கொப்பளம் வர ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னே கொஞ்சம் கூட டைம் வேஸ்ட் பண்ணாமல் ஃபாதர் ஜார்ஜு கால் பண்ணி எக்காரணத்து கொண்டும் அந்த வீட்டில் 2வது மாடியில் இருக்க பெட்ரூமை யாரையுமே யூஸ் பண்ண விட்டுறாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஜார்ஜ் இதை கொஞ்சம் கூட மதிக்காமல் அவரோட கடைசி பொண்ணுக்கு அந்த பெட்ரூம் அலோகேட் பண்ணுறாரு. அந்த கடைசி பொண்ணோட பேர் மெலசா. அவளுக்கு வெறும் 5 வயசு தான் இருந்திருக்கு. இவங்க வீட்டில் எல்லாருமே தூங்கிட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ரொம்ப டிஸ்டர்பிங்கான கனவு வந்திருக்கு. அந்த கனவில் என்ன வந்திருக்குன்னா, ஒரு பன்னி மாதிரியான உருவம், ரெட் கலர் கண்ணோட இவங்க நின்று பார்த்துட்டு இருக்க மாதிரி இவங்களுக்கு ஒரு கனவு வந்திருக்கு. இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கும்போது தான் அவங்களுக்கு இன்னொரு பயங்கரமான சம்பவம் நடக்குது. 2வது ஃப்ளோரில் இந்த மெலனா யார் கூடவே பேசி விளையாட்டுருக்க சத்தம் இவங்க அம்மா கேட்குது. இவங்க அம்மா போய் மெலனா கிட்ட யார் கூட விளையாண்டுருக்கேன்னு கேட்கும்போது மெலனா என்ன சொன்னான்னா, அம்மா இவன் தான் ஜோடி, இவன் உன் கண்ணுக்கு தெரியலையா, இவன் பார்க்க பெருசாக பன்னி மாதிரி கண்ணெல்லாம் ரெட் கலரில் இருக்குமா, இவங்க கூட விளையாடும் போது என்னை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கா. இதெல்லாம் கேட்டதுக்கப்புறமா அவங்களோட ஹார்ட் படப்படம் துடிக்க ஆரம்பிக்குது. எதனாலனா அவங்க அம்மா கனவுல வந்த டீமனும் இந்த பொண்ணு சொல்கிற உருவமும் ஏன் ஒரே ஆளாக இருக்கக்கூடாதுன்னு அவங்க அம்மா நினச்சாங்க. ஒரு நாள் இவங்க ஹாலில் இருக்கும்போது அவங்க பொண்ணு மேலே நான் மேலே 2வது ஃப்ளோர்லேருந்து கத்துறா. இதை கேட்டோன்னே இவங்க அம்மா பதறி போய் அவளோட ரூமை திறக்கிறாங்க. அந்த ரூமே இருட்டாக இருந்திருக்கு. அவங்க அம்மா அந்த ரூமில் கால் எடுத்து வச்சதுக்கப்புறமா அவங்க உடம்புல சில்லுன்னு ஆயிருக்கு. அந்த ரூமோட கார்னரில் பார்க்கும்போது ஒரு கருப்பு கலரில் பன்னி மாதிரியான உருவம், ரெட் கலர் கண்ணோட அவங்க பொண்ணை பார்த்து முறைச்சி நிற்கிறத அவங்க அம்மா பார்த்தோன்னே அவங்க உறைஞ்சு அந்த இடத்துல நின்றுறாங்க. எப்படியாச்சும் அவங்க பொண்ணை காப்பாற்றணுன்றதுக்காக அவங்க அந்த பொண்ணை கையில் தூக்கிட்டு அந்த ரூமை விட்டு வெளியே ஓடி வரும்போது அந்த குளிரான டெம்பரேச்சர் அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு பின்னாடியே வந்திருக்கு. யாரோ ஒருத்தவங்க அவங்கள பார்க்குற மாதிரியான ஃபீலிங் அவங்களுக்கு அதிகமாக இருந்திருக்கு. அவங்க பொண்ணை அந்த ரூம்லேருந்து தள்ளி கூட்டிகிட்டு போனதுக்கப்புறமா அவங்க அம்மா அந்த பொண்ணை காம் பண்ணுறாங்க. இதெல்லாம் பார்த்ததுன்னு இவங்களோட ஹஸ்பண்ட் ஜார்ஜுக்கு தினமும் நடுராத்திரி 3:15 மணிக்கு முழிப்பு வந்திருக்கு. எந்திரிக்கிறப்பெல்லாம் யாரோ ஒருத்தவங்க இவங்களை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரியே இவங்களுக்கு ஃபீலிங் இருந்திருக்கு. இதே மாதிரி ஒரு நாள் நைட்டு 3:15 முடிக்கும்போது அவங்களோட ஒய்ஃப் ஏரில் பறந்துக்கிட்டு இருக்கிறத பார்க்குறாங்க. இதை பார்த்தோன்னே எல்லா விஷயங்களுமே இவங்களோட மைண்டில் ஓடுது. இனிமேல் இந்த வீட்டில் நம்ம இருக்கவே கூடாது முடிவு பண்ணி அந்த வீட்டை அவங்க உடனே காலி பண்ணுறாங்க. அவங்க அந்த வீட்டை காலி பண்ணதுக்கப்புறமா அந்த வீட்டில் நிறையா பேயோட்டுறவங்களை கூட்டிகிட்டு வந்து பார்க்குறாங்க. அது ரொம்பவே முக்கியமான ஆள் யாருன்னா எட், அப்புறம் லோரே. இவங்களை நீங்கள் காஞ்சூரிங் படத்தில் பார்த்துருக்கலாம். அவங்க அந்த வீட்டை இன்வெஸ்டிகேட் பண்ணதுக்கப்புறமா இந்த வீட்டில் ஏதோ ஒரு அமானுஷம் இருக்குது, அதுக்கு நாங்கள் ப்ரூஃபுமே வச்சுருக்கோன்னு சொல்லி ஒரு ஃபுட்டேஜை காமிச்சாங்க. அந்த ஃபுட்டேஜை நான் இப்போ ஆட் பண்ணுறேன். இந்த பையன் யார்?
ஜார்ஜும் கேத்ரினும் இந்த வீட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்த வீட்டில் அப்படி என்னதான் நடந்தது, இப்போ அதை பற்றி பார்க்கலாம். சரியா 1 வருஷத்துக்கு முன்னாடி ரொனால்டுங்கிறவன் கரெக்டாக நடுராத்திரி 3:15 மணிக்கு எழுந்து இவனோட அம்மா, அப்பா, கூட பிறந்த 4 பேர்த்த கன் எடுத்து தலையில் வச்சு அவங்க தூங்கிட்டு இருக்கும்போதே சுட்டே கொலை பண்ணுறான். இது நடந்த அடுத்த நாளே போலீஸ் வந்து அவனையும் அரெஸ்ட் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் எதனால் ஜார்ஜ் சரியா நடுராத்திரி 3:15 மணிக்கு தினமும் முழிக்கிறாருன்னு சொல்லி. இன்வெஸ்டிகேஷனில் அவன் முதல்ல என்ன சொன்னான்னா, நான் என்னோடய குடும்பத்தில் யாரையுமே கொலை பண்ணல, நான் அப்போ தான் அந்த வீட்டுக்கே போனேன், போய் பார்க்கும்போது எல்லாருமே இறந்து கிடந்தாங்க, அதனால தான் நான் போலீஸுக்கு கால் பண்ணேன்னு சொல்லியிருக்கான். இன்னும் கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் என்ன சொன்னான்னா, நான் தான் அந்த கொலை எல்லாத்தையுமே பண்ணேன், ஆனால் நான் அதை வேணும்னே பண்ணல, என் காதுக்குள்ளே ஒருத்தன் வந்து சொன்னான், இவங்களை கொலை பண்ணு, இவங்களை கொன்னுடு, இவங்களை கொல்லு அப்படின்னு சொன்னான், அதனால தான் நான் உங்களை கொலை பண்ணேன்னு சொல்லியிருக்கான். 6 பேர்த்த கொலை பண்ணதால் இவனை ஜெயிலில் போட்டுறாங்க. இந்த கேஸை என்ன தான் க்ளோஸ் பண்ணியிருந்தாலுமே இதில் தீராத மர்மம் ஒன்று இருக்கு. அது என்னென்னா, இவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் இவன் சுடும்போது இவனோட கன்னில் இவன் சைலன்சர் போடவே இல்லை. ஸோ ஒருத்தவங்களை சுடும்போது இன்னொருத்தவங்களுக்கு அது கேட்டிருக்கணும், கேட்டு அவனை தடுத்துருக்கணும். ஆனால் இந்த கேஸில் யாருமே அவனை தடுக்கவும் இல்லை, யாருமே எந்திரிக்க கூட இல்லை, எல்லாருமே ஒரே பொசிஷனில் படுத்த மாதிரி தான் இறந்து போயிருந்திருக்காங்க. யாராச்சும் ஒருத்தங்க 6 பேர்த்தையுமே வேறு இடத்துல கொலை பண்ணி அவங்கவுங்க பெட்டில் எடுத்துகிட்டு வந்து ஒரே பொசிஷனில் வச்சுருப்பாங்களான்ற கோணத்தில் நம்ம யோசிச்சு பார்த்தாலுமே அதுக்கான எவிடன்ஸ் போலீஸுக்கு கிடைக்கல. பக்கத்து வீட்டில் இருக்கவங்க கிட்டலாம் இன்வெஸ்டிகேட் பண்ணி பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு கன் ஷாட் கூட கேட்டதுக்கான எவிடன்ஸ் கிடைக்கல. இந்த மாதிரி இந்த கேஸில் நிறையா மர்மங்கள் இருக்கும்போது தான் ஹெட் அண்ட் லோரிங் அந்த பையனை ஃபோட்டோ எடுக்கிறாங்க. ஏன் இறந்து போன 6 பேர்த்தில் இந்த பையனை ஒருத்தனாக இருக்கக்கூடாதுன்னு நிறைய பேர் பேசுகிறாங்க. ஆனால் இன்னும் சில பேர் இவங்களுக்கு நிறைய கடன் இருக்குது, இவங்க நம்மளை ஏமாற்ற பார்க்குறாங்கன்னு சொன்னாங்க. இவங்க பேசுகிற எல்லாமே பொய்யன்னு ப்ரூவ் பண்ணுறதுக்காக ஜார்ஜ் கேத்ரின் லைரி டெக்டர் டெஸ்ட் எடுக்கிறாங்க. அந்த டெஸ்ட்டில் இவங்க 2 பேர் சொல்கிறதுமே உண்மை தான் சொல்லி ப்ரூவ் ஆகுது. ஆனால் என்ன தான் இவங்க ப்ரூவ் பண்ணாலுமே இன்னும் நிறைய பேர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த கதையை வச்சு நிறைய புக்ஸ் எழுதுவாங்க, நிறைய படம் எடுப்பாங்க, அதுலேருந்து வர ஷேரை வச்சு இவங்களோட கடனை கட்டிக்கலாம்னு சொல்லி இவங்க பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லி அவங்க நினச்சாங்க. இந்த கதை உண்மையாக இருந்தாலும் சரி, பொய்யாக இருந்தாலும் சரி, கேட்குறதுக்கு த்ரில்லிங்காக இருக்குல்ல, அதனால் இந்த கதையை வச்சு த அமிட்டபிலி ஹாரர்ன்ற புக் எழுதினாங்க. இந்த புக் அந்த டைமில் ரொம்பவே நல்லா ஓடிச்சு. அதனால் இந்த கதையை தழுவி நிறைய படம் எடுத்திருக்காங்க. அந்த படங்களை வேணாலும் போய் பாருங்கள், நல்லா தான் இருக்கும். இந்த வீட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சினா கீழே டிஸ்கிரிப்ஷன் வர லிங்க் செக் பண்ணி பாருங்கள். அப்படின்னா இந்த டெக்ஸ்ட்டை கூகுள் மேப்பில் என்டர் பண்ணி பாருங்கள். இதே மாதிரி வீடியோஸை பார்க்கணும்னு வச்சிங்கன்னா இந்த இடத்துல வர ஏதாச்சும் வீடியோ கிளிக் பண்ணி பாருங்கள்.